தியாகதீபம் திலீபன் அண்ணாவுடைய நினைவு சுமந்த மாதம். அதனால் அவருடைய தமிழனுக்கு அடுத்த நாட்டுலாம் சான்ஸ் கிடைக்குது, சொந்த நாட்டில் ஒரு பயிரும் கிடைக்குது. செய்யுங்க அப்படிங்கிற உதவி விஷயத்தை நாங்களும் பயிட்ட போட முடியும் வீடியோ. சூப்பர் செவன் என்ன விளையாட போறேன்? அங்க பின்னால இருக்கிற கொத்து ரொட்டியோட விளையாட போறியா இல்லாட்டி இங்க நாங்கள் வந்துட்டோம். இப்படி ஒரு கப் உலகத்தில் ஒருத்தராலையும் கிரிக்கெட் விளையாடி எடுக்க முடியாது. இதை எப்படி உங்களால் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்டா, ஜெர்மனியில் இருக்கிற டியூஸ்பர்க் நகரத்தில் நிற்கிறேன். இன்றைக்கு இங்கே தியாகி திலீபன் அண்ணா அவர்களுடைய நினைவு கப் கிரிக்கெட் கப் விளையாட்டு நடந்து கொண்டிருக்கு. வாங்க போய் பார்ப்போம். மென்பந்து விளையாட்டு நடந்து கொண்டிருக்கின்ற கிரிக்கெட் டூர்னமெண்ட். அவன் கொஞ்சம் லேட்டாக தான் வந்துட்டேன். அவன் என்ன நடக்குதுண்டு ஃபைனலோ தெரியாது. அவன் என்ன நடக்காண்டு. இதுதான் இந்த பிச் பாருங்கள். ஒரு காபத் தானப்பா இது, காபத். ஹலோ, விச் டீம்? கெல்டன். Good, very good, good luck. ஓடி வந்து விளையாடணும். இதில் கொஞ்சம் சறுக்கி விழுந்தாலும் கரைச்சிடலாம் ஓடுறது. இவர் யாரு? இவர் எங்களோட விளையாடின நண்பர் தான். இவர் என்ன நடந்தவருக்கு? இவர் வந்து கொரோனாவுக்கு அப்புறம் வந்து இபோலா த்ராய்ன்னு சொல்லி ஒரு தொற்று நோய் காரணமாக வந்து மோசம் போயிட்டு காலமாயிட்டார். யங்கா இருக்கிறாரு. எங்களோட நண்பர் தான், எங்களோட விளையாடின நண்பர் தான். இப்போ எங்களோட எல்லாருடைய ஞாபகார்த்தமாகவும் அடுத்து இந்த மாதம் திலீபன் அண்ணா தியாகதீபம் திலீபன் அண்ணாவுடைய நினைவு சுமந்த மாதம். அதனால் அவருடைய நினைவு கிண்ணமாக தான் நாங்கள் இந்த கப்பல்பந்து போட்டியை நடத்துகிறோம். அதனால வந்து தியாகதீபம் திலீபன் அண்ணாவுடைய நினைவாகவும் எங்களுடைய நண்பன் சூராஜுடைய நினைவாகவும் இந்த மென்பந்து விளையாட்டு போட்டி நடந்து கொண்டு இருக்குது. இதுக்கு வந்து என்ன ப்ரைஸ் நாங்கள் கொடுக்கணுமன்றதை வந்து முதலாவது ப்ரைஸ், ரெண்டாவது ப்ரைஸ், மூன்றாவது ப்ரைஸ். ஆனால் என்ட்ரி ஃபீஸ் வந்து 200 போட்டிருந்ததுன்னு எத்தனை சொல்லுங்க? எவ்வளோ எங்கள்கிட்ட வந்து 10 அணிகள் வந்தது. இன்றைக்கு 10 அணி வந்தது. 10 அணிகள் வந்தது. பிரான்ஸ்ல இருந்து, பெல்ஜியத்துல இருந்து, நெதர்லாந்துல இருந்து, மற்றது இளந்தர் விளையாட்டு கழகம் டோர்ட்முண்ட், மற்ற பீலஃபீல்ட்ல இருந்து வந்திருக்கு, முல்லைம்ல இருந்து வந்திருக்கு, டிஸ்பர்க்ல இருந்து வந்திருக்குது. டிஸ்பர்க் நடத்தினால இது எங்களுடைய தாய் கழகமான 2 அணிகள் கலந்துருக்கு, ஏபின்னு சொல்லி. இப்படி 10 அணிகள் கலந்து கொண்டு விளையாடுற விளையாட்டுல இதுல முதல் பரிசாக வந்து 700 யூரோ, 750 ரூபா முதல் பரிசும், மெடல், சுழல் கிண்ணம் முதல் பரிசு. இரண்டாம் பரிசாக வந்து 500 யூரோ பரிசு தொகையும், அடுத்து வந்து நாங்கள் வெற்றி கிண்ணம் மெடல் மெடால் கொடுக்குறோம். மூன்றாவது பரிசாக வந்து 250 யூரோவும் வெற்றி கிண்ணமும் மெடாலும் கொடுக்குறோம். 4 ஓவர் கொண்ட விளையாட்டு, 8 பிளேயர்ஸ் அவர்களை வச்சு கொண்டு தான் இந்த விளையாட்டு. அந்த நேரம் குறுகியதாக இருக்கான விரைவாக நடத்தி முடிக்கிறதுக்காக இதை நாங்கள் எடுத்துக்கொண்டாங்க. நல்லா இன்றைக்கு வெதர் நல்லா இருக்கிறபடியாக கொஞ்சம் விளையாட இன்றைக்கு எங்களுடைய அதிர்ஷ்டத்துக்கு நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. மற்றது நுழைவு கட்டணம் 200 யூரோ. அதோட வந்து நாங்கள் வந்து உணவும் அவளுக்கான குடி அது நுழைவு சீட்டுக்குள்ளேயே கொடுக்குறீங்களா? நுழைவு கட்டணம் 200 யூரோ எடுத்துக்கொண்டு அதுக்குள்ள வந்து அவர்களுக்கு மத்தியான சாப்பாடு நாங்கள் வந்து இலவசமாகவே கொடுப்போம் நல்ல வீரர்களுக்கு. இது வந்து நாங்கள் ஒரு லாபத்துக்காக இது செய்யல, எங்களுடைய வீரர்களுடைய ஊக்குவிக்கிறதுக்காக நாங்கள் இதை செய்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு வருஷம் இதை செய்வோம். எல்லாரோட ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. இந்த மைதானத்தில் முதலா நாங்கள் வந்து இப்போ அதாவது நீண்ட நாட்களுக்கு பிறகு நாங்கள் இதில் வந்து இந்த கிரிக்கெட்
விளையாட்டு போட்டி நடத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் இதே மாதிரி இந்த வருஷமும் அடுத்த வருஷம் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருப்போம். எல்லாருடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவைன்றது. என்னென்னா அதில் நிறைய விளம்பரம் இல்லை, கணவருக்கு அது போய் ரீச் ஆகல. எனக்கும் இப்போ டக்குன்னு தெரிஞ்சு தான் லேட்டாக வெளிக்கிட்டு வரேன். ஃப்ரெண்டு ஒரு அழிஞ்ச நின்றவர் ஃபோன் பண்ணி சொன்னாப்பெல்லாம் டக்குன்னு வெளிக்கிட்டு வந்தேன். என்ன சொன்னால் நாங்கள் இது குறுகிய காலத்தில் எடுத்த முடிவு, அதனால இதுக்கு விரைவாக நடத்தி முடிக்கணும் தேவைக்காக வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாளுக்குள்ள எடுத்த முடிவை 15 நாளுக்குள்ள நடத்தி முடிச்சிட்டோம். அடுத்த வருஷம் இதை விட சிறப்பாக செய்வோம். சிறப்பாக வடிவா நீங்க செய்யணும், இன்னும் கொஞ்சம் பெருசா செஞ்சு ஏன்னா ஊக்குவிக்கிற நல்லம் தானே. இப்போ நிறைய நிகழ்வுகள் நடக்குது, நிறைய சனம் வரும் தெரிஞ்சா. ஓகே, பாராட்டுகள் உங்களுக்கு. நன்றி நன்றியா. என்னப்பா வணக்கம். என்ன ஒருவரை காண இல்லை, சனத்தை எல்லாம் போட்டீங்க, அவங்கள சும்மா எடுத்து போடுவோம். என்ன நடக்குதுண்டு பாப்போம். இங்கே எங்க பாலை காணல. இதான கப். இந்த தீர்ப்பை இறுதியானது. நடுவரால் 6 ஓட்டங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. என்னப்பா கடையா சாப்பாடுலாம் விற்கிறாங்க. இங்கே சாப்பாடு ஒன்றுங்க இது. இந்த பந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, மீண்டும் வீசப்படும் என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். தயவு செய்து இரு அணியினரும் ஒத்துழைப்பு அளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓடி தெரியலாடி நேரமின்மையின் காரணமாக தயவு செய்து. என்ன விளையாட போறேன் அங்க பின்னால இருக்கிற கொத்து ரொட்டியோட விளையாட போறியா இல்லாட்டி இங்க ஓடா ஒரு என்னடா இன்றைக்கு பாட்டிக்கு வாரியா அந்த மாதிரி என்னென்ன கொத்து இன்றைக்கு கொடுக்குறீங்க உங்களை எடுக்காம? ஓகேயா இந்த கோழி கொத்து தாங்க. கோப்பி 1 ரூபா, ரோல்ஸ், பிராட்போஸ்ட், ரோச்சின், பரவாயில்ல, எல்லாம் நல்ல மலிவான ப்ரைஸில் தான் எல்லாம் கொடுக்கணும். யாரும் உங்களுக்கு வதந்தியை கிளப்பி விட்டாங்களாப்பா. அது இப்போ கூடித்தான் என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்க. அப்போ கொத்துங்க ஒரு மியூசிக்கை போடுங்க. இனி என்ன இப்போ மத்தியான சாப்பாடு கொடுத்தாச்சு, நீ இரவு சாப்பாடு கொடுக்கணுமா உங்களுக்கு? இல்லைண்ணே, இரவு சாப்பாடு சில பேருக்கு ப்ரைஸ் கிடைக்க இல்லையாக்கும், அதுக்கு நிறைய பேர் போயிட்டாங்க போல. நான் டீம் எல்லாம் விளையாடி நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். சரியா, நல்லது. அப்போ சுற்றி விளக்கி எடுப்போம். Adi 6. பாரு கிட்ட வாங்க கலைப்பா மட்டும் வைக்கமில்ல. ஆரப்பா விளையாடுறது எந்தெந்த டீம்? மார்னிங் பிளாக். இப்ப என்ன ஆறு ஃபைனலுக்கு வருவாங்க. நீங்க எந்த டீம்? டீம் பேரை சொல்லுங்களேன்ப்பா. சரி, பரவாயில்லையா? ஒரு சிங்கம். வணக்கம், நான் கிளித்தட்டு டீம் இப்போ கிரிக்கெட்டுக்கு வந்துட்டேன். என்ன இல்ல பழம் பொருள். சரி, அந்த நல்லா விளையாடுவாப்பா. இந்த அழி இருக்கு பாருங்க, இதுல அட்பாய் சங்கர். முதல்ல எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ என்ன மாதிரி அண்டை கேன்சல் பண்ணி விட்டாங்க ஓடிச்சு. நியூயன்பர்க்ல கிளித்தட்டு டீம் போன சனிக்கிழமை. இல்ல ஒளிச்சு பிடிச்சி விளையாடுறது இருக்கு, பந்தறிஞ்சு விளையாடுற கட்டை பந்து இருக்கு, தெரியுமா? கணக்கு விளையாட்டு எல்லாமே இருக்கு. இப்ப என்ன இப்ப ஃபைனலுக்கு நீங்க விளையாடுவீங்களா இல்லாட்டி எல்லாம் ஆஞ்சு கிடக்க ஏழுமா?
சத்து இருக்கா உடம்புல? இதே வச்சிருங்க நாங்களாம் கப்படிச்சு கொண்டு வரோம். உங்களுக்கு கப்படிச்சிட்டு சத்து இருக்கா உடம்புல? இதே வச்சிருங்க நாங்களாம் கப்படிச்சு கொண்டு வரோம். உங்களுக்கு கப்படிச்சிட்டு திருப்ப ரிட்டர்ன் கொடுக்குறோம். நீங்க இன்டர்வியூ கொடுக்குறீங்க. அடிச்சு போட்டு கொடுக்குறோம். ஆமா, உங்களோட கான்ஃபிடென்ட்டை வந்து நான் பாராட்டுறேன். அப்படித்தான் இருக்கணும். வேணும் எப்பவுமே பாசிட்டிவா யோசிக்கணும். ஏன் தெரியுமா நீ ஏசிக்க பாருங்க இந்தியா ஏசி அடிச்சடா இந்தியா இந்தியா ஆனா இது முக்கியமா போடுங்க. நீங்கள் என்ன நீங்க உங்களோட ஏன் தெரியுமா இந்தியாலாம் தமிழன் பிளேயர் தான். ஸ்ரீலங்கால இல்ல எங்களுக்கு வந்து சான்ஸ் இல்ல. உண்மைதானே? உண்மை. நாட்டுக்கு என்ன ஒரு ஒரு பச்சை துரோகி. எங்களுக்கு ஒரு நாடு கிடைக்கல. எங்களுக்கு அதான் பிரச்சனை. என்ன எங்களுக்குள்ள ஒற்றுமையெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு கீப்பர் ஆனா உனக்கு ஸ்ரீலங்கால சான்ஸ் கிடைக்கல. சரி, இப்ப நீங்க எவ்வளவு காலமா கிரிக்கெட் விளையாடுறீங்க? நான் இப்ப 15 வருஷமா விளையாடுறேன். சரி, ஆனா இப்ப உங்களோட டீம்ல வந்து ஸ்பின்னர் இருக்கா? லெக் ஸ்பின்னர், ஆஃப் ஸ்பின்னர். யா, உண்மை? சீரியஸா? இங்க கேப்டன் போல புர்றாப்பா. பிடிச்ச பிரியோசனம் இல்லை. கேப்டன், இப்ப என்ன ஒரு டீமுக்கு ஒரு ஸ்பின் போலர் எவ்வளவு முக்கியம்? ஸ்பின் பவுலர் தான் டீமுக்கே முக்கியம். பாஸ் பவுலருக்கு வட்ட வச்சா வழியால போய் அடிச்சுட்டு 6 இல்ல. உண்மைதானே? இப்ப உங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட் பிளேயரா இருக்கு கிங் கோலி. என்ன பின்னால ஒன்று வருது இல்ல? கோலி சேவல் ஒன்று வருது. கிங் கோலி. கோலி. விராட் கோலி. அப்ப உங்களோட டீம்ல யாரு விராட் கோலி? நான் செத்து போறேன். அப்ப உங்களுக்கு இங்கிலாந்து கிரிக்கெட்ல டீம்ல ஒரு தரையும் பிடிக்காதா? வெளுத்து வாங்குவானே, சூப்பரா விளையாடுவானே. எனக்கு பிடிக்கும் அவனை, நல்லா அடிப்பான, சூப்பரா விளையாடுவான். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரியுமா இங்கிலாந்துல உள்ள பொம்பளைன்ற டீம்ல தமிழ் பிள்ளை உண்டு அந்த மாதிரி விளையாடுது. சரிங்க, இப்போ எங்களுக்கு அது பெருமை தானே. அது பேர் உண்மையா மறந்துட்டேன். உண்மையா சொல்லுங்க. சொல்லுங்களேன். அமிர்தலிங்கம் பிள்ளைன்ற பேரை சொல்லுங்களேன்ப்பா. அப்படி அப்பாண்ட பேர். ஆனா உண்மையா பெருமையான விஷயம் இல்ல. உண்மையா பெருமையான விஷயம். தமிழனுக்கு அடுத்த நாட்டுலாம் சான்ஸ் கிடைக்குது. சொந்த நாட்டுல ஒரு பயிரும் கிடைக்குது. தமிழனுக்கு அடுத்த நாட்டுலாம் சான்ஸ் கிடைக்குது. சொந்த நாட்டுல ஒரு பயிரும் கிடைக்குது. நீங்க சொல்றது என்னமா சரிதானே? சரிதான்னு சொல்லிட்டா போதாது தம்பி. நல்லத சொல்றவன நாட்டுல வாழ வைக்கணும்ன்ற உண்மை. வாங்க, வணக்கம். நீங்க தானே இந்த டீமுக்கு டோனியாம்? என்ன மாதிரி போய் சொல்றாங்க? அவர் அப்படி சொல்லல. அவர் தாண்டானா பெஸ்ட் பிளேயர் ஆகுன்னு சொன்ன விராட் கோலி ஆகுன்னு. இவர் அப்ப என்ன கப் அடிப்பீங்க? வெரி குட், வெரி குட். உனக்கு கான்ஃபிடென்ட்டா பாராட்டுறேன்னா. இன்னைக்கு எடுக்கல கப். இன்னைக்கு நீங்க மத்தியான சாப்பாடு, இப்ப இரவு சாப்பாடு எல்லாத்தின் காசையும் பே பண்ணி போட்டு திரும்பி பார்க்காம ஓடி போறீங்க. இது வழியா தெரிய வேண்டாம். இப்ப ஃபைனல் எடுக்கிறேன் விழுந்து பெரிய கேமரா கொண்டு இன்றைக்கு உங்களை போட்டோ எல்லாம் எடுத்து போடுறேன் நான். ஓகே ப்ரூடா, என்ன பிரச்சனை? Spielt ihr auch damit? Ja, wer spielt hier? Für welche Mannschaft? Für Kaffel, für Duisburg. Für Duisburg? Duisburg, Ah, super. Woher kommt ihr? Ich komme aus Afghanistan. Afghanistan? Ja, ich komme auch Afghanistan? Oh. Und Bowler oder Batter? Beide. Beide? Ja, Both? beide. Ja? Spin Bowler oder Fast Bowler? Ja, ich bin Passballer. Ja? Passball, ja. Ah, super. Freut mich. Weiter. Oh. எந்த டீமா பானீங்க? வணக்கம். எந்த டீம் நீங்கள்? ஓ, ஆகனா? ஆகன்ல இருந்து வந்திருக்கிறீங்க. எவ்வளவு காலமா விளையாடுறீங்க? 6 வருஷம். 6 வருஷமா விளையாடுறீங்களா? குட் குட். அப்ப இன்றைக்கு என்ன கப் எடுப்பீங்களா? இன்னும் போட்டிகள் இருக்கு. இன்னும் எத்தனை போட்டி இருக்கு? பரவாயில்ல. வெரி குட், வெரி குட். அது பிறகு தொடர்ந்து தெரியும். கொஞ்சம் பிந்தி போச்சேனே. நல்லது, நல்லது. வணக்கம்.
வணக்கம் எப்படி போகுது ஆரப்பா அம்பையர் சைட்ல ஒரு தரம் இல்லையா சைட்ல நிக்கிறாங்க இந்த பால் பொறுக்கி கொடுக்குறாங்கலாம் என்ன நீங்க விளையாடுறீங்களா என்னப்பா ஜாக்கு ஜாக்கண்டு விடுறாங்க ஊர்ல கோழி பிடிச்ச ஒடியல் போலையா என்னம்மா நீங்க எந்த டீம் முல்லைம் டீம் தானே அங்க பொடியல் கான்பிடண்டா சொல்றாங்க முல்லைம் தானே கப் எடுக்குமாமண்டு 2 பாருங்கன்னு சொல்றாங்க நான் அவங்க கூட இதை காணல ட்ரிக்கோ சரி இல்ல அங்க கணக்க டீம்கள் இருக்கு என்ன ஃபுட்பால் டீம் இருக்கு கிளித்தட்டு டீம் இருக்கு பரவாயில்ல எவ்வளவு ஆழமா விளையாடுறீங்க நாங்க ஒரு 10-12 வருஷம் விளையாடுறோம் 10-12 வருஷம் விளையாடுறீங்க ஓ இல்ல இங்க கேக்குறோம் இப்ப இங்க பிறந்து வளர்ந்த பொடியங்களா யாராவது கிரிக்கெட்ல விளையாடுறாங்களா உங்களோட அப்படி இல்லைண்ணே எல்லாம் அங்க இருந்து வந்த பொடியங்களுக்கு தான் கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஆனா உங்களுக்கு தெரியுமா கிளித்தட்டு விளையாட்டுல இல்ல அவர் கண்டிருக்கேன் நாங்க விளையாடல அவர் வந்திருக்கார் கிளித்தட்டுல வந்து பாத்தீங்கன்னா இங்க பிறந்து வளர்ந்த பொடியங்கள்லாம் எப்பவுமே பெஸ்ட் ப்ரைஸ் அடிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிக்கிறாங்க அவங்களே அவங்க அங்க ஊர்ல இப்ப ஒரு விளையாடுற இல்லையே 6வது ஊர்ல விளையாடுனதுக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கப்பா நான் நிக்கல விளையாடுவாங்க இல்ல நீங்க வச்சிருக்கிற கண்டி தான் அது எங்களுக்கு தெரியும் ஊர்ல இருக்கிறவங்க கேட்பாங்க அவங்களுக்கு அதை விட புத்தி இருக்குது இந்த டென்ஷன் ஆகிக்கணும் இது என்ன அடி ஓ வெரி குட் கட்டிட்டாங்களாப்பா பரவாயில்ல சூப்பர் விளையாட்டா இன்னைக்கு உங்களுக்கு பால் வரும் போலையா பிடிச்சிடணும் விடாம என்ன இளந்தள்ளி டோர்ட்முண்ட் உண்டாகி எடுக்குமா கப் यार வின் பண்ணிட்டீங்களா சூப்பர் சூப்பர் நீங்க என்ன ஃபைனலுக்கு போறீங்களா வந்தேங்க பிச்சை போயிருக்கா பாப்போம் எப்படி இருக்காண்டு இது நார்மல் புல்லு தான் இதில் வந்து அந்த இதை விரித்து காபெட் ஒன்றை விரிச்சிட்டு அதில் விளையாடுறாங்க என்னென்னா இந்த நாடு வழியை வந்து உண்மையிலே கிரவுண்ட்ஸ் எடுக்கிற வந்து ஈஸியான வேலை இல்லை
Catch it! Beri brother, come on Abi. Oh yeah. Ari Abi. All the heart at you know. Are you single? Yeah, single. Where from? Sri Lanka. Sri Lanka. Which part in Sri Lanka? Sorry. Which part in Sri Lanka? Party. Which part? Colombo or Dambulla. Dambulla. Okay. How long you been here? Living here? Saint Monat. Saint Monat. Yeah. Very good. Are you playing for Mulganchi? Yeah, in Düsseldorf. Düsseldorf team. Yeah. Okay. Good luck. ஆரண்டாலும் இப்போ வேறு நாட்டுக்கார ஆறுநாள் விளையாடலாமா பிரச்சனை இல்லை அது இப்போ அதான் இப்போ கேட்டேன் ஏன்டா ஆப்கானிஸ்தான் படியில் விளையாடுறாங்க இப்போ அந்த இது இல்லைன்னு ஏன்டா சில டூர்னமெண்ட்டில் சொல்லுவாங்க வேறு படியில் விளையாடலாண்டா தானோ ஓ Runs come here, bhai. Kulam youngsters. இந்த மாதிரி உங்களோட நீங்க எந்த டீமுக்கு சப்போர்ட் அப்பா? நாங்கள் என்ன டீம் சாப்பிட வந்து நாங்கள் சாப்பிடுற டீம் கொத்துரொட்டி ஓட வந்து பண்ணுவாங்க. கொத்துரொட்டி இருந்தா போட்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்ப நீங்க கொத்துரொட்டி சாப்பிட வந்து நீங்க சாப்பாடு டீம் தானே? சாப்பாட்டுக்கு தான் வந்து நாங்கள். அவ மத்தியானம் சாப்பாடு விஞ்ச, இப்ப இரவு சாப்பாடு விஞ்ச, இனி மத்தியானம் கோழிக்கறியோட சாப்பாடு, பின்னேரம் கொத்துரொட்டி, ரோலும் விற்றவங்களா, ரோலும் விற்கிறாங்க, காஃபேயும் விற்கிறாங்க, எல்லாம் குடிச்சிட்டு கூட வாழ்க்கை இப்படியே போகுது. இப்படியே ரோட்டில் சாப்பாடு வந்து சாப்பிட்டு கிழமை ஒவ்வொரு இடத்த நிகழ்ச்சி நடத்தினாங்கன்னா சந்தோஷம் தானே. தெரியுதா நம்பி நடக்கணும், சாப்பாடும் கொடுக்கணும், சாப்பிடணும். என்ன கொள்கையில முக்கியமா இருக்கணும். ஆனா ஒரு 50-60 ரூபா வெளிச்சிருமே ஒவ்வொரு கிழமையும் இப்படியே போச்சுண்டா. மலிவில் தானே ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்றோட லாபம் தானே. உண்மையா லாபம் தான். இல்ல இங்க மலிவா இருக்கு சாப்பாடு. ரோல் 1 ரூபா, கொத்துரொட்டி 6 ரூபாண்டா வேணுன்னு எல்லாத்தையும் விட மலிவா தான் கிடக்கு. அப்ப என்ன குவாலிட்டி நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். தரம் அப்படித்தான், தரம் நாடு ஒருக்கு தான் தரம். சரி, இப்ப எந்த டீம் கப் எடுக்குமா நினைக்கிறீங்க? என்ன பொறுத்தவரை இங்க 4-5 டீம் உடஞ்சு உண்டா விளையாடி கொண்டிருக்காங்க. நீ இப்ப சில பிளேயரை மாத்துறாங்க அந்த மாதிரி ஒரு கதை. ஆனா இப்ப இன்றைக்கு இந்த குகநாக்கள் இறங்கி இருந்தானுலண்டா, அப்போதே கப்படுத்து அப்போதே விட்டு போயிருப்பாங்க. கப்படுத்து அங்க பின்னுக்கு கப்போட ஒரு டீம் நிக்குது. அந்த டீமே போய் பார்க்கணும். சைட்டா ஒரு பாட்டி பாவிக்கு போடுது. வெட்டரைக்கு வந்தவங்க நேத்திட்ட 1 மணிக்கு சேர்ந்து போனவங்க படுத்துருவாங்க போல. இதுக்கு இல்லைன்னு அந்த படுத்துட்டாங்க கீழே. பெரிய உண்மையில சங்கரனா இதுக்கு கன பேர் நிக்கிறாங்க, கனகாலம் விளையாடுறாங்க. இப்போ 12 வருஷமாயே இதுக்குள்ள ஊருக்கு 3 கோடிகள் எல்லாம் விளையாடுறாங்க. கிரிக்கெட் டீம் இங்க 30 வருஷத்துக்கு மேல இருக்கு விளையாடுறாங்க. பாய் சங்கர் பாய் சங்கர் அடிச்சு முதல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா எல்லாரும். எல்லாரும் பாக்குறது ஒருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ற இல்லை, அதான் பிரச்சனை. நீங்க எங்க இருக்கிற? நீங்க என்ன ஒழிக்கிறீங்களாப்பா சொல்லுங்க. எங்க நீங்க டியூஸ்பேக்கா? எவ்வளோ ஆழமா இருக்கிறீங்க? 20 வருஷமா இருக்கிறீங்களா? கிரிக்கெட் விளையாடலையா அப்ப நீங்க? ஃபுட்பால் என்னதுல இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு? சாப்பிட்றது எனக்கு என்னப்பா, சோறு முக்கியம் இல்லை, சும்மா பாடி விட்டு கொண்டு. நீங்க என்ன விளையாட்டுல முக்கியம் உங்களுக்கு விருப்பம்? ஆன்லைன்ல பெருசா விளையாட்டுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே. என்ன மாதிரி நீங்க எந்த டீமாப்பா? எந்த ஸ்டாட்ல இருந்து வந்த நீங்கள்? அவங்கெல்லாம் கட் பண்ணு. எந்த டீம் நீங்கள்? இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஒரு சட்டையும் தெரியல. இல்ல தோத்துட்டீங்களேன்னு கவலையா? வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகானே.
அப்போ நீங்கள் எந்த டீம் சொல்லுங்களேன், எந்த ஸ்டார்ட் சொல்லுங்கப்பா. நீங்கள் இப்போ பெரிய ஒரு கப் ஒன்று எடுத்து வச்சிருக்கீங்க, அந்த கப்பை நான் காட்டுறேன். இப்போ நீங்கள் அந்த கப்பை எப்படி எடுத்தனீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. இந்த போறங்க இந்த கப்பை காட்டிட்டு வாங்க இங்கே வருங்க. இந்த கப் தான் இவர் எடுத்தவர். இப்படி ஒரு கப் உலகத்தில் ஒருத்தராலையும் கிரிக்கெட் விளையாடி எடுக்க முடியாது. இது எப்படி உங்களால மட்டும் சாத்தியமானது? வந்து எங்களோட டீமால வந்து முடிஞ்சது. அதாவது இப்ப இவர் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வந்து இந்த கப் எடுத்துறாங்க. இல்ல இப்ப என்னண்டா பழைய இரும்பு சாமான் ஈயம்பித்தாளைக்கு பேரிச்சம்பளம் அந்த ரேஞ்சில போயிட்டது. சரி, அப்ப எப்படி உங்களால மட்டும் இப்படி சாத்தியமானது? எங்கட திறமையை நாங்க வந்து எல்லாருக்கும் வழிகாட்டலாம். அடுத்தவனுக்கு தெரியாம களை எடுங்க. இது வந்து களை வந்து வெளியில இல்ல, அதுவும் ஒரு கலை. எல்லாராலையும் எடுக்க முடியுமா? இல்லன்னு சும்மா களை வந்து காலுக்குள்ளான் இருக்குது. அப்ப இது என்ன இதெல்லாம் நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க எதிர்பார்க்க இப்ப களவன்றது இருக்கலோ அதை எல்லாராலையும் செய்யலாம். இப்ப நீ பாத்தீங்களா களவெடுக்க போறவன விஷயம் தெரியாத அந்த மோட்டு கலன்னு சொல்லி டிவியில போட்டு காட்டுவாங்க. இங்க தெரியுமா ஜெர்மன் டிவியில டக்குன்னு போய் மாட்டுப்பாட்டு போடுவாங்க. அப்படி இல்லாம இந்த மாட்டுப்படாம இப்போமே கிங்கா இருக்கிறவங்க இருக்காங்க. அதுக்குள்ள செப்பு கலவன் உதயநண்டு எல்லாம் வந்துடுது. இப்ப நான் முதல்ல என்ன நினைச்சேன்டா, நீங்க அந்த கப்பை எடுத்து கொண்டு இதுக்குள்ள போட்டு பாபிக்யூ எல்லாம் போடுறீங்க. இந்த மூளைக்குள்ள வந்தா எனக்கு இறைச்சி துண்டை தருவீங்களா? சவுண்ட் என்ன எடுக்காம சவுண்ட மட்டும் போடுங்க. சொல்லுங்க. இவர் வந்து இத வேற யாரும் கொண்டு போக கூடாதுன்னு சொல்லி இதுக்குள்ள நெருப்பு கொளுத்தி போட்டவர் என்ன கையில தொட்டா சுடணும். சொல்றேன் எல்லாம் போய் வந்து நாங்க வந்து உண்மையை கேட்போம். சரி, உண்மையை தான் கேட்க போறோம். பொய்யா கதைக்கலாம். சொல்லுங்க. நீங்க என்னத்துக்கு வந்தீங்களோ எனக்கு தெரியாது. தெரியும் நீங்க என்னத்துக்கு வந்தீங்களோ. நீங்க வந்த விஷயமா நான் வரல. ஓகே, நீங்க என்னத்துக்கு வந்தீங்களோ தெரியாது. நான் என்னுடைய இதை சொல்றேன். எல்லாருமா சேர்ந்து கட்டு கோப்பா அமைச்சு தான் இந்த கப்பை நாங்க எடுத்தாங்க. நல்ல விஷயம். ஒரு ஆள் தனியா இந்த கப்பை எடுக்க முடியாது. எல்லாருமா சேர்ந்து 2 பேர் சேர்ந்து தான் தூக்க பேர் கிடக்கு. எல்லாத்த பேரும் சொல்லல. என்ன கூட யூடியூப் வந்து கணக்க லெந்தா போக விரும்பல. சரி, அப்ப உங்களோட ஃப்ரெண்ட் அந்த இவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், நம்மட ஈசனை பத்தி. எங்கட ஈசன் அவர் வந்து கிட்டத்தட்ட என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட். அதை விட என்னுடைய வார்த்தையே இல்ல. இப்ப அவர்கிட்ட பேர் தெரியாது. சரி, அவரோட சேனலை சொல்லுங்க. யூடியூப் சேனல் தமிழ் ஐடியா லண்டன்ல இருந்து செய்து. அவர் வந்து என்னுடைய ஒரு பக்கம் இந்த கர்மம் இந்த வீடியோவில் உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன் என்று தொடங்குவார். தெரியும், அவர் அப்படித்தான் சொல்லுவார். ஆனால் சொல்ற விஷயத்துல அரைவாசி முக்காவாசியும் உண்மைதான். 75% 80% உண்மையான விஷயம். சொல்ல வேண்டிய விஷயங்கள் சில இடங்கள்ல சொல்ல வேண்டிய விஷயம் சில பேருக்கு அது பிள்ளையாப்பட்டாலும் சில விஷயங்கள் உண்மையா. ஆரம்பத்துல இவர் என்னத்துக்கு இப்படியெல்லாம் வீடியோ போடுறாருன்னு யோசிப்பாங்க. ஆனா இப்ப அவருக்கு எழுதி இந்த விஷயத்த சொல்லு சொல்லி அவரை சொல்றாங்க. இப்ப ஒரு 2 கிழமைக்கு முதலும் ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து ஜெர்மன்ல இருந்து அனுப்பி இருக்கிறா. தன்னை மகன் வந்து தன்னை பே காட்டினதாகவும் அப்படி இப்படி 2-3 வீடியோ நான் பார்த்தேன் நான். சரியோ, அப்படியான விஷயங்கள் அவரை நம்பி அவரை கேட்கிறபடியா அவர் செய்யற விஷயத்துல நான் உண்மையா இல்லை, அவர் எனக்கு நண்பர் தான். அவர் வந்து நானும் அவர் ஒன்றா வேலை செஞ்சினாங்க. அந்த இடத்துல நாங்கள் நண்பர்கள் முந்தி. அவர் உண்மையான அவர் செய்கிற வீடியோ உண்மையாக பாராட்டுகள் நான் பார்க்குறேன், லைக் போடுறேன். அப்படியான விஷயங்களும் செய்யத்தான் வேணும். ஓகே, இப்போ நான் வந்து பொலிட்டிக்கல் போகிற இல்லை, நான் வந்து ஒரு ஃபன்னாக ஒரு ரியாலிட்டியாக எடுத்து போடுற வழியாக இப்போ நான் அந்த பக்கம் போகிற இல்லை. அவர் செய்கிற மாதிரி தமிழ் அடியான் இப்படியான ஆக்கள் செய்கிற விஷயங்களும் தேவை. அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா எங்களுடைய ஓப்பனாக சொன்னால் இன்றைக்கு வந்து இந்த டூர்னமெண்ட் வந்து டிஸ்பர்க்கில் வந்து ஒரு கனகாலமாக நடக்காத ஒரு இடத்துல வந்து புதுசாக வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு இந்த டீமை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வெளிநாடுகளில் இருந்து வந்து ஒரு 9-10 டீம் வந்து நடத்துறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படியான ஆக்களை ஒழுங்கு செய்து கொண்டு வந்து நடத்துறல உங்களுக்கே தெரியும். ஒரு விஷயத்தை ஒழுங்கு செய்யறன்றது பெரிய கஷ்டம். அதுக்கு கணக்க சிக்கல். அப்படி இருந்தும் நானும் இந்த டீம் ஓகே நான் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருக்கேன். ஊர்லேயும் விளையாடுறீங்களோ? ஊரில் விளையாடிட்டு அப்படியே வந்து இங்கே வந்து 30 வருஷம் நான் வந்து ஒரு
2 10-20 வருஷத்துக்கு மேலே எனக்கு கணக்கு கப்புகள் மெடல் எல்லாம் கிடைச்சது. பெஸ்ட் கிரிக்கெட்டர் எல்லாம் கிடைச்சது. அதெல்லாம் விட்டு வாய்ப்பு இல்லையில அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஒதுங்கிருந்து இப்போ வந்து ஃபண்டுக்கு அப்படின்னு சொல்லி இப்போ இந்த டீமுக்கும் வந்து இந்த ஹெல்ப்பை பண்ணி கொண்டிருக்கிறேன். கணக்க சும்மா அலட்டி கொண்டிருக்கேன். அவங்களுக்கும் டைம் இல்லை, எனக்கு அது பிரச்சனை இல்லை, சொல்ல வேண்டியல சொல்லுங்க. ஆனால் இப்படியான ஒரு விஷயம் செய்யற சரியான கஷ்டம். அப்படி இருந்தும் அந்த கஷ்டத்தின் மத்தியில் எங்களோட படிகள் எல்லாருமே என்ன நம்பி வந்த படிகள் எல்லாருமே ஹெல்ப் பண்ணி இது ஓடிக்கொண்டிருக்குது. நீங்களும் எனக்கு உங்களை இல்லை நான் பார்த்தேன் என்னென்னா கொஞ்சம் கவலையாக இருந்தேன்டா. நிறைய விளம்பரம் கொடுத்துருக்க, இன்னும் கொஞ்சம் நிறைய சனம் வந்திருக்க, கொஞ்சம் கைதட்டி பாராட்டி அந்த விளையாடுறவங்களுக்கு கொஞ்சம் ஊக்கம் கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர் சொன்னவர், அவர் அந்த ஆர்கனைஸ் பண்ணவர் சொன்னவர், அது கொஞ்சம் குறுகிய காலத்தில் இதை அரேஞ்ச் பண்ணபடியா தன்னால 10 நாளுக்குள்ள இது. ஆனா அதுக்கு இது குட். வேதார்பை பிரச்சனை, அதால 10 நாளுக்குள்ள இது ஆர்கனைஸ் பண்ணப்பட்டது. ஆனால் இது வந்து நார்மலா கொஞ்சம் 1 மாசம் அப்படி என்று சொல்லி டைம் எடுத்து இந்த கிரவுண்டும் எங்களுக்கு சரி வர இல்லை. அதெல்லாம் படிவா செய்திருந்தா இன்னும் எங்களுக்கு ஒரு இன்றைக்கு 150 ஒரு டீம் டூர்னமெண்ட் நடக்குது. அங்கே ஒரு 15 டீம் போயிட்டு அங்கேயும் போயிட்டு அப்படி இல்லாட்டி எங்களுக்கு இன்னும் ஒரு 5-6 டீம் கூட வந்திருக்கு. எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் கிடைச்சிருக்கும். ஓகே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நடந்த வரைக்கும் நடக்கிற வரைக்கும் சந்தோஷம். நாங்கள் வந்து ஓகே அதை விட்டு வெளியில வந்து ஓகே இல்ல 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 ஃபன் தானப்பா. யாரு வெற்றியும் தோல்வின்றனுக்கால யாரு வென்றான் தோன்றான் யூடியூப் சேனல்னு சொல்லல உங்களை பற்றியும் எனக்கு அறிமுகப்படுத்தல. நான் எந்த வந்து பாய் சங்கர், அதுதான் என் யூடியூப் சேனல். நான் ஹோபியாக தான் செய்கிறேன். ஜெர்மன் தான் பேஸ். நான் ஆனால் யூரோப் எல்லா இடமும் போய் சேர்றேன். நான் வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே இப்போ செஞ்சு கொண்டிருக்கேன். முதல் கூடுதலாக வந்து ஷார்ட் வீடியோஸ் தான் எடுத்து போட்டேன். எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். எல்லா வீடியோவும் நீங்கள் இந்த சேனலில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபன் வீடியோஸ்கள் வந்து மற்ற தேவையான விஷயங்கள் கூடுதலாக ஆக்களை என்டர்டெயின் பண்ணுறது. ஓகே, கூடுதலான அதுதான். நான் இவ்வளோ நேரம் எனக்காக நீங்கள் உங்களோட 10 நிமிஷம் 15 நிமிஷம் டைம் ஒதுக்கி என்னோட இவ்வளோ நேரம் காய்ச்சதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சல்யூட். நன்றி உங்களுக்கு. ஓகேண்ணா, நன்றி. உங்களோட சேனல் வாழ்வு. என்ன நீங்கள் எல்லாம் டியூஸ் பார்க்க ஆக்கலாண்ணா? டியூஸ் பார்க்க ஆக்கள் கணவர் வேற இல்லைண்ணே. டியூஸ் பார்க்க ஆக்கள் கணவர் வேற இல்லை போலண்ணே. சுரேஷ் என்பவர் ஓடி ஒளிகின்றார். சூப்பர் செவன் ஃபைனல் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. ஆகன் டீமுக்கும் ஈழம் யங்ஸ்டர்ஸுக்கும் நடந்து கொண்டிருக்கு. பாப்போம் என்ன நடக்குதுண்டு. கேட்ச் அவுட். அணியினரும் ஈழம் அணியினரின் இறுதிப் போட்டியிலே பலப்பரத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்காங்களா? அவுட். 2வது ரன் அவுட். பக்கண்டு போ, அவசரப்படுறான் அவளை. இந்த கப் எடுக்கிற இந்த முல்லையம் டீம் ஒன்றில் இருந்துச்சு தெரியுமா? ஃபைனல் கப் எடுக்கிறேன்னு சொல்லி அவங்க எங்க? கபில் முல்லையம் டீம். இந்த வேற அடிக்க போறீங்களா? கப்புல பலவித கப் இருக்கு. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. நான் சொன்ன ஆட பாவீங்களா ஆரம்பத்துல. ஆனா பரவாயில்ல, உங்களோட கான்பிடென்ட்டுக்கு பாராட்டுகள். வாரண்ட் ஆஃப் இல்லையா?
இப்போ எந்த ஸ்டார்ட் வாங்க பேஸ் எந்த பீலஃபீல்ட் இல்ல பொடியல் வர ஒரு இடத்துல இருந்து வந்தாலும் இப்போ ஒவ்வொரு டீம் எந்த ஸ்டார்ட்ல இருந்து வருதுன்னு தெரியும் அதான் கேட்டேனானா இந்த பீலஃபீல்டுக்கும் ஆகனுக்கும் தான் நடக்குது தானே அதைத்தான் நான் கேட்டேனானா உங்களுக்கு கொஞ்சம் கூட காசு வந்து வேற வாங்கிட்டு வந்துட்டான் பிரியோசனம் இல்லை போல ஒரு காசு சரி 250 ரூபாயோ ருபீஸ் ஸ்ரீலங்கன் ருபீஸோ எடுக்கிறீங்க நான் அடிக்க எடுத்துனீங்க கொஞ்சம் எடுத்துருக்கேன் உங்களோட சேனல் பேரை சொல்லுங்க புடிங்கப்பா 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 புடிங்க அந்த பிடிக்குதுக்க பிடிச்சிட்டா நீ எத்தனை பேர் இருக்கு மூத்தி இன்றைக்கு போல் போட போது பார்ப்போம் கோமூத்தியே தெரியும் தானே இவ்வளோ நேரம் கதை வந்து காட்சி போட்டு இப்போ தம்பி இவரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறாராம் SL வியூ வந்து இவரையும் பார்க்குறாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க போட்ட வீடியோ கூடுதா போடுறது ஜெர்மனில் நிறைய வீடியோவில் போட்டுருக்கேன் எனக்கு முடிஞ்ச உதவி செய்யுங்க அப்படிங்கிற உதவி செய்யறத நாங்களும் பைட்டா போட முடியும் வீடியோ ஓகே நானே இப்போ தான் ஏறுறேன் படியில் சரி பிரச்சனை இல்லை சேர்ந்து வர இவருக்கும் இவரையும் சேர்ந்து தூக்கிட்டு போவோம் எல்லாம் நம்மளோட இனம் தானே சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க இவர் அப்போத இருந்து வாயை போட்டு இப்போ தோத்துட்டு கடைசியா டீ கப்போட நிற்க டீ வாயால வடை சுட்டு விட்டார் அப்போத அதை ஹைலைட்டில் போட்டு விட்றேன் நான் என்ன லாஸ்ட் ஓவரா இப்பொழுது ஃபைனல் ஓவருக்கு வந்து விட்டனம் கடைசி ஓவரில் நிற்கிறாங்க இன்றைக்கு தற்பொழுது ஈழம் யங்ஸ்டர் அவர பேர் என்ன போல் போட போற பேர் நிதனோ நிதன் அவர்கள் பந்து போறார் பாப்பா என்ன மாதிரி பந்து வெட்டன ஸ்பின் போலா ஃபாஸ்ட் போலா ஓவர் 500 அடிக்கணும் ஃபைனல் மேட்ச் ஓகே 500 அடிக்கணுமே நான் ஃபைனல் மேட்ச் இது ஃபைனல் மேட்ச் 6 பால்ல 11 ரன்ஸ் அடிக்கணும் ஈஸியாப்பா அடிக்கலாம் ஓகே இன்னும் அஞ்சு பால் இருக்கு அஞ்சு பால்ல 2 6 அடிச்சிட்டோம்னா கேம் ஓவர் ஆயிரும் ஒரு 6 or 4 போட்டாலே கேம் ஓ பரவாயில்ல அடிக்கிறான் அங்கேண்டானே அவனுக்கு கொடுக்க முடியாது அவன் டைட்டுக்கு ஓடக்கூடாது அட்டா அவங்கள ஓடி எடுத்துருவானே போல 3 ரன்ஸ் ஓடிட்டாங்கல்ல 2 ரன்ஸ் ஓடிட்டாங்களா ஓகே அவங்கள உற்சாகத்தையும் எடுப்போம் என்ன அட பயங்கர உற்சாகத்தில் நிற்கிது கோஸ்ட் இன்றைக்கு கப் எடுப்பாங்க விளாங்கடாக்கு என்ன கொஞ்சம் சனங்களும் வந்து கொஞ்சம் பொடிகளை உற்சாகப்படுத்தினா நல்லா இருந்திருக்கும் சரி பரவாயில்ல வீடியோ பார்க்குற சனம் கொஞ்சம் உற்சாகப்படுத்தி விடட்டும் கீழே வந்து கொமெண்ட்ஸ் இல்லை வா bowling ஃபுட்பால் போட்டாங்க 2 பால் 9 அடிக்கும் நீங்க 6 4 கொடுக்காம விட்டீங்கடா சரி ஆனா அவனை சும்மா ஓட பாப்பானே கடைசி நேரத்துல ஓடி வின் பண்ணல 9 ரன்ஸ் ஒரு பால் டட்டாகனா சரியா 3 பாலுக்கு 9 ரன்ஸ் அடிக்க வேண்டி இருக்குது பாப்பம் நிதன் அவர்கள் பால் போட்டு கொண்டிருக்கிறார் அடிக்கிட்டான் ஓகே 4 இல்ல அது 4 இல்ல
4 இல்ல எத்தனை விக்கெட்ஸ் போயிட்டு சும்மா அடிக்கிறேன் ஒரு 6 போனா கடைசியில் சும்மா ஓடி விட்டுருவானு 2 பாலுக்கு 7 ரன்ஸ் 2 இருக்கு இன்னும். ஓ இந்த எந்த உலகத்தில் பாரு சும்மா இதே தான் பிரச்சனையா கிடாக்கு. ஆடி 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 நெருக்கிட்டாங்க. லாஸ்ட் பால் 6 அடிக்கணும் இல்லாட்டி அவ்வளோதான் கரைச்சா ஓடையில. நிதனுடைய பால் வந்து நல்ல போலிங்கா இருக்கு. காய்ச்சி பிடிச்சி விடாம தட்டுங்க, தட்ட விடுங்க, தட்டுங்க. கடைசி பால் அடிக்க வேண்டாம், கொஞ்சம் முன்ன அதான் சொன்னா வின் பண்ணிட்டாங்க. பீலஃபீல்ட் டீம் வின் பண்ணிட்டுது. ரங்கர ஓடிகள் இப்போ வந்து முல்லாயம் டீம் 3வது இடத்துக்கு விளையாட போறாங்க. குட் லக் யூங். இதில் என்ன பேட் லக் இறங்குறீங்களே வேன் தானே விளையாடிட்டு வாங்க வடிவா இங்கே போகிறது என்ன மாதிரி. அப்போ இன்றைக்கு என்ன நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நடந்துட்டுதா? எதிர்பார்த்த மாதிரியே நடந்துட்டுதா? என்ன எல்லாம் அப்படியே அடிச்சுட்டாங்களே என்ன சும்மா அப்படியே சொல்ல வேண்டியானே. ஜெகா நீ அடி கேட்கலடாப்பா நான் எடுக்க விட்டேன். இவன் நான் அதான் அடிச்சே சொன்னான். இவற்ற அளப்பறையல் ஃபுல்லாக இந்த யூடியூப்ல வீடியோவாக கிடக்கு. டீம் வந்து நிற்கிது. என்ன மாதிரி என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஓடுறீங்கப்பா நீங்கள் என்ன மாதிரி வின் பண்ணிட்டீங்களா? நான் படுத்தாச்சு. அப்போ இன்றைக்கு பார்ட்டி ஆக்குமா? இந்த ஏற்கனவே எடுத்துருக்கேனப்பா. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? என்னப்பா சும்மா வைக்கப்படாது வந்தா கப்போடு தான் போவோம் நாங்க. கப்பு முக்கியம் பிகிலி. வெரி குட். உங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள். என்னத்துல வரும்? இது யூடியூப்ல வரும். இருக்கு அட்பாய் சங்கர். உங்களுக்கு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். தொடர்ந்து விளையாடுங்க. நல்ல விளையாட்டு, நல்ல போலிங். நான் எடுத்தேன், நீங்க பால் போடுறதெல்லாம் இருக்குதுல்ல எடுத்தேன் ஃபுல்லா. உங்களோட கடைசி பால் அப்படியே ஓவரா ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தேன். இதுல இருக்கு பாருங்க. அப்ப என்ன மாதிரி கூட இதெல்லாம் இப்ப கடைசியா ஓடிக்கொண்டிருக்கு. கொத்துங்க, நல்லா கொத்துங்க. கொஞ்சம் பெருசா இருக்கு. நாங்களாம் இந்த ஆர்கனைசர். இங்க நாங்கள் தான் மட்டும்தான் அப்படி சொல்லலாம் அண்ணா. இங்க நாங்க தான் கிங்னு சொல்லலாம். இங்க நாங்க மட்டும்தான், நீங்க மட்டும்தான். ஆனா வெரி குட், வெரி குட். இன்றைக்கு இந்த கப்பை அப்ப தூக்க போறான். இன்றைக்கு கப்